ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ரெண்டுமே ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்த பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கோல்டன் ப்ரௌனாக வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு செக் பண்ணி போட்டுட்டு 3 ஸ்பூன் தயிர் விடுங்க. லெமன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விட்டு பிசைஞ்சு அரை மணி நேரம் டு 1 மணி நேரம் எய்தர் நீங்கள் வெளியே வச்சும் மேரினேட் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி எல்லாத்தையும் வதக்க விட்டு பிரியாணிக்கு ஏற்றளவு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மேரினேட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் சிக்கன் நல்லா வதங்கி வேகட்டும். தானாக தண்ணி விட்டு வரும். இதுக்கப்புறம் நான் சீரக சம்பா 300 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்றளவு தண்ணி ஊற்றிருக்கேன். புதினா கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணும். அப்புறம் எடுத்து வச்சுருக்க 300 கிராம் சீரக சம்பா ரைஸ், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி விசில் 1 ஹை அண்ட் 1 லோ விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். இது பேச்சுலர் எய்ட்ஸ், ஹாஸ்டல் எய்ட்ஸ், அப்புறம் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியஸ்ட்டு பிரியாணி. சிக்கனில் மசாலா நல்லா மேரினேட் பண்ணி இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.